அனைவருக்கும் வணக்கம். இந்த ராப் பாடகனா ரேப் பாடகனா இந்த வேடன் அப்படிங்கிற ஒரு கலசர பையன் இருக்கான்ல, சமீபத்தில் தமிழகத்துக்கு வந்து இந்த ஓசிகா கட்சியோட இந்த பிளாஸ்டிக் சேர் திருமா வன்னி இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாப்புல. நான் மாட்டுக்கறி தின்னுவேன், அதனால் என்ன பிரச்சனை, மாட்டுக்கறி என்னுடைய உரிமை அப்படின்னு பயங்கரமாக குரலை உயர்த்தி பெருமையாக பேசினான். நான் காலையிலே மாடு சாப்பிட்டு தான் வந்தேன், சாயங்காலம் மாடு தான் சாப்பிட போறேன், என்ன பிரச்சனை இப்போ? அப்படி பேசுனா அதே கழுசட பைய இந்த வேடன் பைய இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றான், இவனை பத்தி ஒரு ரூமர் வந்து பயங்கரமா பரவி இருக்கு. துபாயில் வேடன் இருக்கார்ல, அவர் வந்து பன்னிக்கறி ஹோட்டல் ஒன்று நடத்த போறாரு அப்படின்னு எவனோ ஒருத்தன் ரூமரை கிளப்பி விட்டான் போல இருக்கு. இதை பார்த்த உடனே மாட்டுக்கறி எனது உரிமை, எனது உணவு உரிமை, நான் மாட்டுக்கறியை சாப்பிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக வீராப்பா பேசின இந்த கழுசடப்பைய, ஐயோ நான் பண்ணி கறிக்கடை நடத்துகிறேன், துபாயில் நடத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க, அப்படியெல்லாம் பரப்பி விடாதீங்க அப்படின்னு குரலை தாழ்த்தி, மாட்டுக்கறி அப்படின்னோடனே குரலை உயர்த்தி பேசுகிற இந்த கழுசடப்பைய குரலை தாழ்த்தி அப்படியே கெஞ்சுற மாதிரி, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பொய் செய்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு கெஞ்சி இருக்கான். நான் இந்த வேடான்ட்டு என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீ தான் போய் துபாயில் போய் பன்னிக்கறி கடை நடத்தி தான் பாரேன். டேய், உனக்கு உச்சா போகிறதுக்கு சச்சா இருக்காது, காலி பண்ணிடுவாங்க. இந்த வேடனை போன்ற அரக்கர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, தமிழகத்தில் கூட இருக்காங்க. ஓசி சோறு வீரமணியோட கேங்கு இவனுங்களை என்ன சொல்லுவாங்க, மாட்டுக்கறி எங்களுடைய உரிமை, நாங்கள் யார் தெரியுமா, நாத்தியம் பேசுகிறோம் தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் இவங்க பேசுகிற உணவு முறைகளாக இருக்கட்டும், மதம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஹிந்து மதத்தை டார்கெட் பண்ணி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர, டேய் பன்னிக்கறி எங்களுடைய உரிமை அப்படின்னு எவனாவது பேசுகிறா அப்படின்னு சொன்னால் எவனுமே பேச மாட்டாங்க. இவனுங்களெல்லாம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து அம்பலப்படுத்திகிட்டே இருக்கணும்.